எடுக்க வருகிறார்கள். ஆமா எப்படி ஐயா? அங்கே வெள்ளி சம தலை மூலிகை வெள்ளி சம தலை மூலிகை வெள்ளி சம தலை மூலிகை தலம் மூலிகை தலம் மூலிகை அங்கே வேறதோ மது இருந்து வார இருந்து வார அங்கே வேறதோ மது இருந்து வார இருந்து வார இருந்து வார வெள்ளி சம தலை மூலிகை வெள்ளி சம தலை மூலிகை தலம் மூலிகை ஆமையா ஓடையா கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேலே நின்று கொண்டு நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடமாகவே பாரத்தவங்களை செய்து வருகிறார்கள். அப்படியாக 12 வருடமாக பாரத்தவம் செய்து வரும்போது 12 வருடமாச்சு பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப ஆண்டவனை காணாமல் அழுது புலம்பினார்கள். அழுது புலம்பிய உடனே அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே எங்கள் தவத்தை இன்னுமே ஏனையா ஏறிட்டு பார்க்கவில்லை அப்படின்னு அழுது புலம்ப ஆண்டவன் தவத்தை கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாமே படியளக்க வேணும் என்று பயணமாகி வருகிறார்கள். அன்னைக்கு பார்க்க பார்வதி உங்க படியளப்ப நான் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்னோடு படியளக்க வரணும்னு சொன்னா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். நான் உலகத்தை பல விதமா படைத்திருக்கேன். கூன் இருக்கும், குருடு இருக்கும், நொண்டி இருக்கும், ஒருவருக்கு பிள்ளை இருக்கும், ஒருவருக்கு பிள்ளை இருக்காது. அதனால ஏழை என்றும் பணக்காரர் என்றும் நான் படைத்திருப்பேன். பார்வதி அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். உங்க அண்ணே கோபால கண்ணே மேல சத்தியமா வாயவே திறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த என் கூட நீ வரலாம் அப்படின்னு உடனே பார்வதி அண்ணன் என்றும் பாராம கோபால கண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவனும் பார்வதியும் படைத்த உலகம் எல்லாம் எப்படி வடியிழக்க வந்தார்கள். நாளை நல்ல தினையை கொண்டு அவர் அகிலோ
கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் சரிதான். என் உயிரும் தப்பாமல் இறைவனார் படி இழந்து முடித்தார். ஆஹா. அப்போ பார்வதி நடந்து வந்த களைப்பை தீர்க்க சரிதான். கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆரமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இருந்தார்கள். அப்போ அமர்ந்து கொண்டிருக்க சரி. அப்போ பார்வதி கீழே உட்கார்ந்திருக்கும் போது என்னய்யா? 10 ஆடு மாடுகள் மரத்துக்கு கீழே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இருக்கின்றது. மரத்துக்கு மேல ஆமா. ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் பாலகன் 10 வயசு இருக்கும். சரி. அண்ணா உட்கார்ந்திருக்கான் பாரு, டவுசர் போட்ட தம்பி. ஆ? டவுசர் போட்டு தான் வந்திருப்பான். டவுசர் போட்ட சரி. அவன மாதிரி ஒரு சின்ன தம்பி சரி. மரத்துக்கு மேல முடிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அதேதான் அதேதான். எதுக்கு? எதுக்கு? இந்த ஆடு மாடுக்கு குலகொப்பு வேணும்னு. வேணும்னு. அப்போ பார்வதி பார்த்தா, என்னய்யா? ஐயையோ ஐயோ. புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகே, பாலகே. முனிக்கப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அதுதானே. கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டா. அது சேர மாட்டானே. கரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவானே. ஆமா. ஏ ஆண்டவா, என்ன? அதோ பாருங்க, ஆஹா. முனிக்கொப்புல உட்கார்ந்து பிள்ளை அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா வெட்டுதான். புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகே, பாலகே. கீழே விழுந்தானே யானா செத்து போவானே. அவன் மாண்டுவான். நீங்க தான் போய் பிள்ளைய காப்பாத்தணும், காப்பாத்துங்க. என்ன? அவன் காப்பாத்தணும். ஏய் பார்வதி, என்ன? என் கூட வரும்போது என்ன வார்த்தை சொன்ன? என்ன சொன்னேன்? ஆண்டவா, ஐயா. படியிழந்து முடிக்க வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். சரி. நம்ம வேலையை முடிச்சாச்சு. ஆமா முடிஞ்சது. பிள்ளைய காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. காப்பாத்தலன்னா உங்க கூட நான் வரமாட்டேன்னா. வரமாட்டேன். அப்ப இறைவன் சொன்னார், என்ன சொல்லி? சரி பார்வதி, அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே விழ போறான். எப்படி வருவான்? அவன் கீழே விழும்போது சரி என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா, பார்வதி நீ போய் காப்பாத்து. காப்பியாத்து. என்ன காப்பியாத்தவா? நீ என்ன பண்ண? காப்பாத்தணும்யா. காப்பி தான் அப்பலே உனக்கு ஆத்தி கொடுத்துருக்க பிற என்ன? வர வர காதே கேட்க மாட்டேன். கேட்காதுல. அவனை சிறுகோலி வச்சு காத்துல இடிக்கணும். உனக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். நல்ல வேலை சுருன்னு போய் பிடிக்க போகுது. என்ன பத்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. காதுதான் கேட்கல. என்ன பத்தா அப்பானு விழுந்தா ஆண்டவன் நான் காப்பாத்துதே. ஆமா. 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். சரி. பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வாரான். வருகிறான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அவன் கீழே மேலே. ஏ சண்டாளே, என்ன? என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், இல்ல எங்க அப்பான்னு இருக்கலாம். சொல்லலாம். அம்மானு சொல்லல, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. சரி. அம்மா வெண்டும் சொல்லாமல், அப்பா வெண்டும் சொல்லாமல் பாவி என்னதான் சொல்லியிருப்பான்? எத்தனையோ சொல்லியிருப்பான். ஆடியன்ஸ் நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க கதையை கவனமா கேட்கலன்னு அர்த்தம். அப்படியா? ஆனா தெரியும். நீங்க சரியா சொன்னா எங்க தாத்தா 100 ரூபா தருவாரு. 100 ரூபா கொடுப்பேன். ஐயோ இருப்பானோ? இல்ல இல்ல இல்ல. ஊருக்கு இப்படி எல்லாரும் சொல்லி விவரமா சொல்லிடுவாங்க. அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல, கீழே விழும்போது ஈக்கன்னு வந்து பானோம். ஈக்கன்னு விழுந்தா வேற என்ன? யாரு உன் வீட்டுக்காரிய போறா? விழும்போது சரி சொல்ல முடியாம ஆமா அப்படி விழுந்துருப்பாரு. ஒரு வேளை நீங்க சொன்னா தாத்தா 100 ரூபா தருவாரு. நான் கொடுப்பேன். நானா சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு தர வேண்டி இருக்கும். அப்படியா? எப்படி வசதி? உங்க சௌரியம் எப்படியோ சொல்லுங்க. யாரு சொன்னது? ஆனா 20 ரூபா தாள் 5 தாள். பரவாயில்ல, சரியா சொல்லிட்டீங்களே. சரி, தாத்தா தாரது மாதிரி இல்ல, நானே உங்களுக்கு தரேன். என்ன? கரெக்டா தந்துருவா. அதான் இப்ப குடு பாப்போம். ஆமா, நீங்க சொன்னதே சொல்லிட்டியே. அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரேன். அப்படியா? இல்லன்னு வைங்க, உங்க அக்கவுண்ட் நம்பரை சொல்லுங்க. சரி, ஜிபே பண்ணி விடுதேன். அப்படியா? பிறகு இது உங்க கையில கொடுத்தா நீங்க கோயில் கூடக்கு செலவு பண்ணிட்டு போயிருவீங்க. கொடுக்காதவன் வெள்ளாட்ட கடாய பிடிச்சு கொடுத்தானோ. சரி சரி. அப்போ பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சரிதானே? நான் சென்றேனா? வாக்கு போக்கல. செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். என்ன 4 வழி சாலை ரோடா போட்டுட்டு இருக்கு. வாயில ரோடாயா போடுவாங்க? இல்ல கேட்ட பத்தி அவங்க வாயில. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நம்ம நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏத்தவாறு தான் இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுப்பார். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, எதிரிக்கு 2 கண்ணு போனோம்,
போகணும்னு நினைக்க கூடாது. அதானே. சரி நமக்குத்தான் பார்வை இல்ல, அவனாவது நல்லா இருக்கட்டுமே நினைச்சா இந்த ஒரு கண்ணு இருக்க கண்ணாவது உருப்படியா இருக்கும். நமக்கு ஒண்ணு போயிட்டு அவனுக்கு ரெண்டு போகணும்னு நினைச்சேன்னு வெயி இருக்க கண்ணையும் பிடிங்கிருவாரு. நான் தான் போயிட்டேன் அரவிந்துக்கு போயிட்டு வந்தேன், எதிரி வந்து அரவிந்தில் போய் ரெண்டு கண்ணையும் பண்ணிட்டு வரணும். அதானே, அப்பதான் நமக்கு மனசாரும். அதனால எம்மா பார்வதி செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி, சரி வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் அப்படி என்று சொல்லி ஆண்டவனும் பார்வதியோ ஆண்டவனும் பார்வதியோ அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரார். அப்போ நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரார். வருகிற வேளையில் நாகராஜன் நாகத்தையும் கண்டல்ல, நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆதி கைலாசத்துக்கு போவோம் என்று ஆண்டவனும் பார்வதியும் அந்த பாதையாக நடந்து வந்தார்கள். பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவா அதோ பாருங்க அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஏன் தவம் இருக்கிறாங்க, என்ன ஆச்சு? ஒரு கம்பத்துக்கு மேல நின்னு இப்படி ஒரு தவமா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இறைவன் சொன்னார், அம்மா 12 வருடமா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அதனால என்னை நினைத்து இவங்க பெரிய தவம் இருக்கிறாங்க, உனக்கு என்ன வந்திருக்கு? பிள்ளை வரத்துக்காக இப்படி ஒரு தவம் இருக்கணுமா? நீங்க இப்பமே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, அங்க என்னடானா பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னேன், இங்க என்னடானா இவங்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுன்னு சொல்லு. என் கூட வரும்போது சத்தம் இல்லாம வரணும். ஆண்டவன் ஏன் அந்த பிள்ளைய காப்பாத்தல தெரியுமா? இதுவரைக்கும் இங்க வந்திருக்கும் போயிருக்கும் இந்த ஆலம் வரம் இல்லை, இந்த பையனும் இல்லை அப்படின்னு ஞானத்தினால் அறிந்து ஞானத்தினால் பார்க்கும்போது பார்வதா தேவி கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்திருந்தார். அப்ப பார்வதியின் சத்தியத்தை பரிசோதனை பார்க்கத்தான் கண்ணபிரா இப்படி ஒரு சூழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். அப்போ கண்ணனை பத்தி கடவுளுக்குத்தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்குத்தான் தெரியும். அதான் அரிய சிவன் ஒண்ணு, அதை அறியாதவை வாயில மண்ணன் இருக்கான். ஆனா பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது பாருங்க. இறைவனிடத்தில் அங்கதான் பிள்ளைக்கு உயிரை கொடுக்கல, இவங்க 2 பேருக்கு இன்னைக்கு பிள்ளை வரத்தை கொடுக்காம நம்ம கைலாசத்துக்கு போக கூடாது அப்படி என்று சாமி என்னை போல பெண்ணல்லவோ பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கவே, கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும், நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும் என்று நாகமுடி ராஜமன்னு நாகக்கண்ணி வெண்கொடிக்கு பிள்ளை கொடுக்கவே பார்வதி சொன்னவோ, ஏய் பார்வதி பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க போன செல்வ பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு என்னால பார்த்து சொல்ல முடியும்னார். அப்படின்னா கணக்கு எழுதக்கூடிய சித்திர புத்திர நைனார வர சொல்லுங்க அப்படின்னு கைலாச கணக்க பிள்ளை சீராக கணக்கெழுதும் சித்திர புத்திர நைனாரை வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும் போது போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமன் கேடவனாதான் பிறன் 8 மாத சூழ்மானை அம்பாலையில் அவன் உயிரமாய்த்திரு மானை கொன்ன தோசந்தான் மகளை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி வெண்கொடி மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமரண்ட கொடுத்திருக்க கருவக்கலை திருக்க குருமரண்ட கொடுத்திருக்க முருவக்கலை திருக்க கருவழித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. அவர்களுக்கு கை குழந்தை
தவம் இருக்காங்க. ஆமா தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை ஆ. தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தைய கொடுக்கணும்னு சொன்னா சொன்னா அப்ப இறைவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால் நாமளுக்கு இடைஞ்சல் வந்து சேரும். ஆமா மாதலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும். அம்மா அம்மா குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி கொடுங்கவலை வந்து சேரும். சேரும் இன்னைக்கு தெரியாது, அதானே. நாளைக்கு இந்த பிள்ளைய வளர்ந்து ஆளாகி வந்தா நம்ம கிட்ட தான் இடைஞ்சலுக்கு வந்து நிற்கும். ஆமையா அதனால பிள்ளை கொடுக்க முடியாது, வா நம்ம கைலாசம் போவோம். கைலாசம் போவோம். பார்வதி விடுவாளா? என்ன மாதிரி ஒரு பெண்ணும் தவம் இருக்காள. பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. உமக்கு கொஞ்சமாவது மன இறக்கம் இல்லையா? உமக்கு கொஞ்சமாவது இறங்கலையா ஐயா? ஏ கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடவுளே பகவான் கடுகளவு இறங்கலையோ. இரும்பாய உம்மனது, இரும்பாய உம்மனது, எங்களவு இறங்கலையோ. உமக்கு எல்லாரும் ஏ பிள்ளை கொடுக்காவிட்டால் பின்னால வரமாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், கடவுளென்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமாவென்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆலமென்று சொல்ல மாட்டேன், பாதபூஜை முடிக்க மாட்டேன், பாதபூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பணிவிடையும் ஏ ஆண்டவா, ஐயா நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரத்தை கொடுக்கல, என்ன உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வரமாட்டையா? கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆமையா பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமா ஒன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். பாத பூஜை முடிக்க மாட்டேன், உங்களுக்கு ஒரு நாளும் பணிவிடையே நான் பார்க்க மாட்டேன். ஆமையா என் ஆதிபராசக்தி சொன்ன போது சொன்ன போது நீ எத்தனை சொன்னாலும் என்னால முடியாது முடியாது முடியாது, அப்படியே ஒரே சொல்லுங்க. கைலாசத்துக்கு போவோம் வான்னு சொன்னார். ஆமா பார்வதி விடவே கூடாது, ஆமையா ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி என்ன செய்கிறாள்? ஏ நீங்க இப்ப கொடுக்காவிட்டால், நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டால், பார்வதியா நான் கொடுப்பேன், கடவுளும் கொடுக்காவிட்டால், கடவுளும் கொடுக்காவிட்டால், சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க. ஆமா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் பகவான், ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து இருவருக்கும் குழந்தை வரம் கொடுப்பேன் என்று சொன்னதனால ஆமா பிள்ளையில்லா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆஹா நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ 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 அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். கொடுத்தார். அப்ப சாபத்தை கொடுத்த உடனே என்னாச்சு? பார்வதி சொன்னா, எப்படி? "ஏ ஆண்டவா, ஐயா ஒரு நாகத்தினுடைய வயத்திலே சக்தி நாம் போய் கருவா சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. இல்ல எனக்கு நீங்க வாச்சு வரந்தாங்க, நான் போய் பிள்ளையா பிறக்கேன் பிறக்கையா அப்படின்னு உடனே சரி பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலங்கள் முடிவதற்கு முன்னால என்ன ஆகும்? ராஜநாகன் தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடித்து விடும். ஆமையா அதனால என்ன அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தெய்வ பிள்ளையாக கொடுக்க வேணும் என்று வேண்டும் என்று 21 நாள் அரை மண்டலங்கள், ஆமா 48 நாள் ஒரு மண்டலங்களாக பூஜை இருந்து வர சொல்லு. ஆமா 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக சரி ஆதி பராசக்தி உன் 1008 சுருவத்திலே அரை சுருவத்தை எடுத்து எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ அப்போ அப்படின்னு ஆண்டவே வாக்கு வரங்களை கொடுக்க சரி பார்வதா தேவி என்னையா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அழைத்து நாகராஜ
நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடிக்கும் இந்த 8 கலசத்தையும் உங்க அரண்மனையில கொண்டு போய் சரி மேலவாசல் கோட்டையில வைத்து நீங்க பூசை பண்ணி வாங்க. நானே 48 நாளைக்குள்ள கரு உருவாசனைத்து கை குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு பார்வதியும் பகவானும் வாக்கு வரங்களை கொடுக்க அமிர்த 8 கலசத்தையும் மேலவாசல் கோட்டையிலே வட்டமாக அடுக்கி நாகத்தினுடைய உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அமிர்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா 8வது கலசத்திலே தாய முத்தார் அம்மா வந்து தான் பிறந்தா அவன் 4வது கலசத்திலே